வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாம உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். இன்னைக்கு திருமலா லேட்டஸ்ட் அப்டேட்னு பார்த்தோம்னா கமெண்ட்ஸ்ல நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் காமனாக கேட்டிருக்கிற டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் நாங்கள் சென்னை பூந்தமல்லியிலேருந்து பாத யாத்திரையா நடந்து வரோம். ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகலான்னு இருக்கோம். டோக்கன்ன்றது விஷ்ணு நிவாசம் அப்படி இல்லைன்னா ஸ்ரீனிவாசத்தில் வாங்கிக்கிட்டு போகலாமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. இங்கே இன்னைக்கு ஸ்டேட்டஸ் படி பார்த்தோம்னா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு டோக்கன்ன்றது அலிப்பிரி பூதேவி காம்ப்ளெக்ஸில் இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு 3000 டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க. ஒரு அப்ராக்சிமேட்டாக பார்த்தா கூட வீக்கெண்ட்ஸில் பார்த்தோம்னா 4000 டோக்கன்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. டெய்லி 3000 டோக்கன், வீக்கெண்ட்ஸில் 4000 டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு. இங்கே இந்த டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு ப்ளஸ் காமன் எஸ்எஸ்டி டோக்கன் இது டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி இந்த 2 டோக்கன் எந்த டிஃப்ரென்ஸ் கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம தர்ஷனத்துக்கு காமன் கியூ லைன் தான், அதாவது சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு போகிற கியூ லைன் இருக்குல்ல, அந்த கியூ லைனில் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன, இங்கே விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசம் பூதேவி காம்ப்ளெக்ஸில் எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸ்ரீவாரிமெட்டு டோக்கனோட கம்பேர் பண்ணப்போ இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். இந்த ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன்ன்றது அவைலபிள்ன்றது இப்போ லாஸ்ட் வீக்கெல்லாம் ஸ்டேட்டஸ் பார்த்தோம்னா எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிடும். மிட் நைட் 12 மணி வரைக்கும் கூட, நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் வரைக்கும் கூட ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற டோக்கன்ன்றது அவைலபிள் இருந்தது. லாஸ்ட் வீக்கெல்லாம் பார்த்தோம்னா டெய்லி மத்தியானம் 3 மணிலேருந்து இஷ்யூ ஸ்டார்ட் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் டே தர்ஷனத்துக்கு. நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகணும்னு சொல்லியிருக்கீங்க. உங்கள் கன்வீனியன்ட் இது. நீங்கள் ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற டோக்கனை வாங்கிக்கிட்டு போகலாம். இல்லை இங்கே விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசத்தில் இஷ்யூ பண்ணுறாங்களா அந்த டோக்கன் வாங்கினா கூட நீங்கள் வாங்கிக்கிட்டு நடந்து போகலாம். அது நீங்கள் டைம் ஷெட்யூல்ன்றது பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு ஆக்சுவலாக பார்த்தோம்னா க்ரௌட் அதிகமாக இருந்ததுன்னா அது எந்த ஷெட்யூல் டைம் அப்படி இப்படி இருந்தாலும் டேட் சேஞ்ச் ஆகக்கூடாது. தர்ஷனத்துக்கு போகும்போது சேம் டேட் இருக்கணும், போகணும். அதனால நீங்கள் டோக்கன் வாங்கும்போது உங்கள் ஷெட்யூல் டைம்ன்றது பார்த்துக்கிட்டு உங்கள் கன்வீனியன்ட் அது. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கூட வாங்கலாம். ஏன்னா அது அவைலபிள்ன்றது இதோட கம்பேர் பண்ணால் அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும் டோக்கன் அவைலபிள்ன்றது. நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டேட்டஸ்ன்றது நான் மேக்ஸிமம் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். டோக்கனோட ஸ்டேட்டஸ் தர்ஷனத்துக்கு போகும்போது காமன் கியூ லைன் தான். இங்கே அவைலபிள்னு பார்த்தோம்னா ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன்ன்றது அவைலபிள்ன்றது கொஞ்சம் மூவிங் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால அது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன் வாங்கிட்டு போகிறதுக்கு கூட பிளான் பண்ணலாம். இல்லை நீங்கள் விஷ்ணு நிவாசம் ஸ்ரீனிவாசத்தில் வாங்கிக்கிட்டு போகிறதா போகலாம். ஷெட்யூல்டு டைம்ன்றது கொஞ்சம் லாங் டைம் இருக்கிற மாதிரி, நீங்கள் நடந்து போகிறீங்கன்னா கொஞ்சம் லாங் டைம் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் திருப்பதிலேருந்து ஸ்ரீவாரிமெட்டுக்கு ஃப்ரீ பஸ் இருக்கான்ற மாதிரி 2-3 பக்தர்கள் கேட்டிருக்கீங்க. ஃப்ரீ பஸ் இருக்குது. டெய்லி நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அவைலபிள் இருக்குது ஃப்ரீ பஸ்ஸு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவைலபிள் இருக்குது. அலிப்பிரி ஏரியாவிலேருந்து கூட இந்த பஸ்ஸு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகிற பஸ் அலிப்பிரி போய் தான் போகும். அலிப்பிரி அந்த வேலை தான் போகும். ஸோ அதனால் ஸ்ரீவாரிமெட்டுக்கு ஃப்ரீ பஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் அதாவது இந்த சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு அலிப்பிரி நடப்பாதையில் நடந்து போகலாமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிக்கிட்டு நம்ம நடந்தனா போகலாம், பை பஸ்ஸனா போகலாம். ஓகேங்களா? இந்த டோக்கன் வாங்கிக்கிட்டு நம்ம நடந்து தான் போகணும், பை பஸ்ஸில் தான் போகணும்னு கிடையாது. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகும்போது மாத்திரம் அந்த டோக்கன் வாங்கிட்டோம்னா பூதேவி காம்ப்ளெக்ஸில் அது மஸ்ட்டாக நடந்து தான் போகணும். அந்த டோக்கன் வாங்கிக்கிட்டு ஏன்னா 1200வது படியில் ஸ்ரீவாரிமெட்டில் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி நம்மளுக்கு நடந்து போகிற பக்தர்களுக்கு கூட டோக்கன்ன்றது அவைலபிள் இருக்கணுன்றதுக்காக தான் அங்கே பிரித்து வச்சுருக்காங்க. ஸ்ரீவாரிமெட்டு பக்கம் நடந்து போகிற பக்தர்களுக்கு செப்பரேட்டாக ஜென்ரல் எஸ்எஸ்டி. ஆனால் தர்ஷனத்துக்கு போகும்போது காமன் கியூ லைன் தான். இந்த பாயிண்ட்டு கவனம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் சுப்ரபாத சேவாக்கு நாங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், எங்களுக்கு வரல. 2-3 வருஷமாக நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், எங்களுக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது சுப்ரபாத சேவாக்கான்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் எப்போ திருமலா வந்தாலும் சரி டைரெக்டாக நேராக போயிட்டு ஆஃப்லைன் கவுண்டர் இருக்குது.
அதாவது ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் கரண்ட் புக்கிங் கவுண்டர் இருக்குங்க. லக்கி டிப்ல செலக்ட் பண்றதுக்கு நீங்க ஆஃப்லைன்ல கூட ரிஜிஸ்டர் பண்ணலாம். நீங்க எப்ப திருமலா வந்தாலும் மிஸ் பண்ணாம, டைம் வேஸ்ட் பண்ணாம இமீடியட்டா போயிட்டு நம்ம சிஆர் ஆஃபீஸ் அண்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த கவுண்டர் லக்கி டிப் ரிஜிஸ்ட்ரேஷன் அங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் அங்க சான்ஸ் இருக்கு. நம்மளுக்கு லக்கி டிப்ல செலக்ட் ஆகிறதுக்கு அங்கேயே உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால நீங்க திருமலா வரும்போதெல்லாம் எல்லா பக்தர்களும் மஸ்டா இந்த ஆர்ஜித சேவா லக்கி டிப்ல மஸ்டா ரிஜிஸ்ட்ரேஷன்ன்றது பண்ணுங்க ஆஃப்லைன்ல. அன்னைக்கு ஈவினிங்கே நம்மளுக்கு ரிசல்ட் வந்துடும். பேமெண்ட்ன்றது நம்ம செலக்ட் ஆன அப்புறம் பே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இன்னைக்கு அப்டேட். சர்வதர்ஷனம் டோக்கனோட ஸ்டேட்டஸ் நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். எல்லா பக்தர்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் டெலிகிராம். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம்.